நம்பிக்கைக்குரிய கதை. சங்கீத்பூர்ன்ற கிராமத்தில் ஆற்றங்கரை ஓரம் ஒரு பால்காரி வசித்து வந்தாள். அந்த ஆற்றின் மறுக்கரையில் ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலில் உள்ள குருக்கள் பால்காரியிடம் அபிஷேகத்திற்காக பால் கேட்க வீட்டுக்கு வருகிறார். அம்மா என்று அழைத்ததும் பால்காரி வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். சொல்லுங்க ஐயா. கரைக்கு அந்த பக்கம் உள்ள கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் கொண்டு வந்து தரீங்களா? சரிங்க ஐயா. மறுநாளிலிருந்து பால்காரி கரைக்கு அந்த பக்கம் இருக்க கோவிலுக்கு படகில் பால் கொடுக்க சென்றாள். ஐயா, பால் எடுத்துட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையே, நேரத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்களம்மா. அந்த பால்காரிக்கு இறைவனின் மேல் ரொம்ப நம்பிக்கை உள்ளது. அந்த நம்பிக்கை தான் அவளது சுறுசுறுப்புக்கு காரணம். ஆனால் அந்த குருக்களுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இல்லை. கடனுக்கு அபிஷேகம் செய்வார். இப்படியே நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் அந்த பால்காரி சிறிது தாமதமாக பால் எடுத்து வந்தாள். என்னம்மா இவ்வளோ தாமதமாக வர? மன்னிச்சிருங்க சாமி, இந்த படகோட்டிக்காரன் கொஞ்சம் தாமதமாக படகு ஓட்டிட்டு வந்துட்டான். அம்மா, சாமி மேலே முழு நம்பிக்கை வச்சுன்னா இந்த ஆற்றை கூட சுலபமாக தாண்டி வந்துடலாம். மறுநாளிலிருந்து மழை, புயல் எது வந்தாலும் அந்த பால்காரி மற்றும் கடமை தவறாமல் கோவிலுக்கு பால் எடுத்து வந்தாள். ஏம்மா, இந்த ஆற்றுல பெருவெல்லாம் வந்தால் கூட சரியான நேரத்தில் எப்படிம்மா பால் எடுத்துகிட்டு வந்துற? நீங்க சொன்ன மாதிரியே நான் சாமி பேரை மனசுல நினச்சிக்கிட்டு இந்த ஆற்றங்கரையை கடந்து வந்துட்டேன். நம்ம விளையாட்டா சொன்னதை இந்த பால்காரி நம்பிட்டாலே, சாமியாவது இவளை காப்பாத்துறதாவது என்று மனதில் நினைத்து பின்தொடர்ந்தாள். நீ எப்படி இந்த ஆற்றை கடந்த என்று கேட்டதுக்கு பால்காரி சாமி பேரை மனசுல நினைச்சிட்டு ஆற்றுல நடக்க ஆரம்பிச்சிட்டா. கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் அந்த குருக்கள் ஆற்றில் நடக்க முயன்று நீரில் மூழ்கினார். உடனே பால்காரி அவரை காப்பாற்றி கரையில் சேர்த்தார். ஐயா, சாமி மேல முழு நம்பிக்கை இல்லாமல் இருந்தா எந்த ஒரு பயனும் இல்லை என்று அவள் சொன்னதை கேட்டு குருக்கள் தலை குனிந்தார். கதையின் நீதி: சாமி மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தால் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர் நம்மளை காப்பாற்றுவார்.